வெல்கம் டு மை ஈஸி சமையல். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படின்னுட்டு இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். என்னதான் சிக்கன் மட்டன்னு இருந்தாலும் நாட்டுக்கோழியோட டேஸ்ட்டு தனி தான். இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் நான் இந்த இதில் காட்டியிருக்கேன். 2 தக்காளி, 1 வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சம், இஞ்சி, பூண்டு, கரம் மசாலா எல்லாமே எடுத்திருக்கேன். வீட்டில் என்னெல்லாம் கரம் மசாலா இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. நாட்டுக்கோழி நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 1 தக்காளி சேர்த்துடலாம். 1 தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் காமிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு ஜாரில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நான் கிரைண்ட் பண்ணி வச்சிட்றேன். கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளி ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் தான், அதை நல்லா ஒரு 3 ஸ்பூன் போட்டு ஒரு 10 செகண்ட் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஆட்டி வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணால், இந்த மசால் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிலர் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஃப்ரை பண்ணி அப்புறமா அரைக்குவாங்க. நான் அரைச்சிட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணுறேன். இப்போ இதில் நான் தண்ணி சேர்க்கல, வெறும் சிக்கன் மட்டும் சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டுடலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம நான் வேறு பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கின்னு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ நம்ம சேர்த்துக்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்கலை குக்கரில், அதனால் இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துட்டு கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்ட அப்புறம் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், செய்கிறதுக்கு கூட ரொம்ப ஈஸி. காய்ச்சல் வந்திருக்கு, கோல்டாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள்.